நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு தடவை கவிஞர் ராயசா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, மதுரையில் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. வந்த உடனே காலையில் ஒரு 10 மணி இருக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது ராயசா வர்றாங்கன்னு எங்கள் அப்பா அவங்களுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டாங்க. டக்குன்னு அவங்க சொன்னது, சிதம்பரம் இல்லத்தில் காலையில் மாலையா. இன்னொரு டைம் சரஸ்வதி ராமநாதன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ராயேஸ்வரை கேட்குறாங்க, ஐயா தனியாக வந்தீங்களா அப்படின்னு. நான் உன்னுடன் வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டார். என் நாவில் சரஸ்வதி இருக்கிறாள், நான் எங்கு போனாலும் தனியாக செல்வதில்லை, சரஸ்வதியோடு தான் செல்வேன் என்பதை சரஸ்வதி ராமநாதன் கேட்கும்போது உன்னுடன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் 99 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற ஒரே திரையரங்கம் கமலா திரையரங்கம் தான்ட்டு. நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு வாரத்துக்கு கழித்து எங்கள் அப்பா சென்னையிலேருந்து, அதுமாதிரி நான் மதுரை கிளம்புறேன் அப்படின்னு. ஓகே டாடி, இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பார்த்தா சாவி இருந்தது. என்ன சாவி டாடி இது அப்படின்னு. கமலா தியேட்டருக்கு சாவி, இனிமேல் நீ பார்த்துக்க. நீங்கள் தொழில் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் நான் எப்படி என் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வேலை கொடுக்கின்ற உங்களுடைய மேனேஜர் உங்களை பார்த்து இவன் வேலை ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஏனோ தானோ எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கணும். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அடுத்ததாக திரு VNCT வள்ளியப்பன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்ய செல்வி சேதுகார்த்திகா ஆதப்பனை அழைக்கின்றோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தினமும் முழக்கமிடும் புன்னகை மன்னன் நீங்கள். கரும்பின் அடிப்பக்கம் மினிப்பது போல் கனிவாக பேசும் நீங்கள் கட்டாக செட்டாக நடப்பதும் ஒரு அழகுதானே. படியேறி வந்தவரை பசியாற்றாமல் விடமாட்டீர்கள் நீங்கள். பரிவான உங்கள் தாய் அன்பிற்கு பணிவாய் தலை வணங்குகின்றோம். நமக்குள் ஒருவன் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தோள் கொடுத்தீர், பேரளவு உதவி செய்தீர். என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள். நற்பணி நாயகர் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினர் உரையாற்ற வருமாறு அழைப்பதில் நமக்குள் ஒருவன் குழுவினர் பெருமிதம் கொள்கின்றோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்கத் தமிழ் வேண்டும். எங்கள் குலக்கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். நமக்குள் ஒருவன் என்கின்ற இந்த சிறப்பான விழாவை, மிக பயனுள்ள இந்த விழாவை 4வது வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சீனு அவர்களே, அன்பிற்கினிய ஆதப்பன் அவர்களே, அன்பு நண்பர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே, இந்த பயிலரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய
சிறப்பான சிரிப்புக்கு சொந்தக்காரரான அன்பு தம்பி MCN மாணிக்கம் அவர்களே, கௌரவ விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, வந்து பேசிவிட்டு அடுத்த மேடைக்காக சென்றுவிட்ட எங்கள் அன்பு பங்காளி திரு PLA சிதம்பரம் அவர்களே, இந்த கும்பகோணம் நகரத்தார் சங்கத்தின் தலைவரும் எங்கள் வானா நாவண்ணா குடும்பத்தைச் சேர்ந்தவருமான அன்பு அண்ணன் திரு V. அண்ணாமலை அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் அன்பு நண்பர் திரு AR நாராயணன் அவர்களே, அழகான ஒரு வாழ்த்துறையை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு RM வைரவன் அவர்களே, முன்னாள் காசி சத்திர செயலாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு RM லக்ஷ்மணன் அவர்களே, இங்கே விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பயிற்சியாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வந்திருக்கின்ற என் அருமை நகரத்தார் பிள்ளைகளே, ஆட்சிமார்களே, உங்கள் நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பயிலரங்கத்தை பற்றி முதல்ல 2 விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நன்றின்னு கூட சொல்லலாம். இந்த பயிலரங்கத்தை நடத்துகிற அன்பு தம்பிகள் சீனு, ஆதப்பன், அவர் தம்பி கல்யாண சுந்தரம், எவ்வளவோ பேச்சாளர்களை இங்கே அடுத்த 3 நாட்களில் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. எவ்வளவோ பயிற்சியாளர்கள், எவ்வளவோ ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஜேசிஸ், மிகப்பெரிய வல்லுநர்கள் நிறைய பேர் வர இருக்கிறாங்க. இதை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதில்ல, இதை கடந்த 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. யோகா முதல் சாகாவரம் பெற்றிருக்கின்ற ரோல் பிளே வரை எல்லாவற்றையும் கொண்டாந்து அடுத்த 3 நாட்களில் உங்களுக்கு பலவிதமான சுவைகளை வழங்க இருக்கின்றார்கள். இதற்கான பிளானிங்கை பற்றி யோசித்து பாருங்கள். எவ்வளவு டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான எக்ஸ்பென்சஸை சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு ட்ரெயினரையும் ஒவ்வொரு பேச்சாளரையும் ஒத்துக்க வச்சு அவங்கள ஃபாலோ அப் பண்ணி இன்னைக்கு இங்கே கொண்டுகிட்டு வந்து ஒரு நாள் விழாவை நடத்துறதுனாவே, ஒரு மாலை நேரத்து விழாவை நடத்துறதுனாவே மொழி பிதுங்கிடுங்க. ஆனால் 3 நாள் நடத்துகிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எதுக்கு நடத்துகிறாங்க? நான் சிந்திச்சு பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. எப்பப்பா எப்படா இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய விழாவை நடத்துகிறாங்க, அதில் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சிந்திச்சு பார்த்தேன். நல்ல லாஸ் கிடைக்கும். ஏன்னா செலவு பூரா பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் வரதில்லை. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த எஜுகேஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக தேவையான ஃப்ரீ எஜுகேஷன் இது ஒன்று தான். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். சில வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய பேச்சாளராகவோ ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவோ ஆகிற போது, நான் ஒரு நகரத்தார் குலத்தில் பிறந்த பிள்ளை அப்படின்னு பெருமைப்பட நீங்கள் பேச வேண்டும். அதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்பட வேண்டும்
என்பதற்காக மட்டும்தான் இந்த விழாவை இவ்வளவு சிறப்போடு இவ்வளவு பணச்செலவோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனே இந்த அன்பு தம்பி சீனுவுக்கும் கல்யாண சுந்தரத்திற்கும் அன்பு தம்பி ஆதப்பன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது நன்றி ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இந்த மண்டபத்துக்கு வரும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருவது மரியாதைக்குரிய சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருந்த ஐயா ஏஆர்எல் அவர்களும் நானும் இந்த மண்டபத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டது எனக்கு பசுமையாக நினைவுக்கு வருகின்றது. இந்த நகரத்தார் சங்கத்தின் தலைவரும் கும்பகோணம் நகரத்தார் சங்க தலைவர், சுவாமிமலை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் வானானாவனா குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை அண்ணன் அவர்கள், அவங்க இந்த நமக்குள் ஒருவன் பற்றி இந்த மண்டபத்தை கொடுக்கணும், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நகரத்தார் சங்கங்கள் நகரத்தார் பிள்ளைகள் மேம்படத்தான் இருக்கின்றன. நிச்சயமாக நாங்களே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றோம், நீங்கள் வந்து இந்த விழாவை எங்கள் மண்டபத்தில் நடத்துங்கள், எங்கள் ஊர் பிள்ளைகளையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சு டைம் போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லையே என்ன வருத்தமும் பட்டுக்கிட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கும் புரியுது. ஏன்னா நான் ஒரு 20 வருஷம் யுஎஸ்ஏல இருந்தேன். முடிச்சுட்டு இங்கே வரும்போது எங்கள் அப்பா மேடை ஏறாத மேடையே இல்லைன்னு சொல்லலாம். எந்த மேடை ஏறினாலும் அவங்க மேடை நாயகன் ஆயிடுவாங்க. எப்படின்னு தெரியல. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் முகவரி, அவங்க தான் விலாசம், விஎன்சிடிங்கிறது அவங்க தான். நாங்கள்லாம் பேக். எதுவுமே நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி வரணும்னு யோசித்தது கிடையாது, சிந்தித்தது கிடையாது, வந்ததும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அப்புறம் விஎன்சிடிங்கிற ஒரு பிராண்ட் இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், விஎன்சிடிங்கிறது கொக்கோ கோலா மாதிரிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டு, அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னாரு. சரி, எங்கள் அப்பச்சி ஒரு வழியை காமிச்சிருக்கிறாங்க, அந்த வழியில் போவோம் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் அவங்க காமிச்ச பாதையில் நான் போக ஆரம்பித்தேன். அவங்க எவ்வளவோ மேடை ஏறி இருக்கிறாங்க. நானும் ஆங்கில பள்ளியிலே படிச்சுட்டு 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு இங்கே வந்தேன். மேடை ஏறி எப்படி நான் தமிழில் பேச போகிறேன்னு யோசித்து பயந்து பயந்து மேடை ஏறின காலங்கள்லாம் இருக்குது. அப்போ நான் மேடை ஏறி பேச வரும்போது ஸ்பீச்சை இங்கிலீஷில் எழுதிக்கிட்டுருவேன். பேச வரும்போது அந்த இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவேன். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். அதனால் நான் அப்போ முதல்ல பேசும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற இங்கிலீஷை நான் இங்கே கொண்டுக்கிட்டு வந்து அதை தமிழாக டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ மெதுவாக தான் பேசினேன். அப்போ நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் எங்கேயாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு கெடுத்து வைக்கல, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. அதனால் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழில் பேசுகிறதுங்கிறது
பல சுவையான விஷயங்களை கொண்டுகிட்டு வரும். ஒரு தடவை கவிஞர் ராயசோ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, மதுரையில் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. வந்த உடனே காலையில் ஒரு 10 மணி இருக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது ராயசோ வர்றாங்கன்னு எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டாங்க. டக்குன்னு அவங்க சொன்னது, சிதம்பரம் இல்லத்தில் காலையில் மாலையா அப்படின்னாரு. அதுதான் தமிழ். எங்கே எப்படி சொன்னார். இன்னொரு டைம் வந்து சரஸ்வதி ராமநாதன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர், அவங்க வந்து ராயசோவை கேட்குறாங்க, ஐயா தனியாக வந்தீங்களா அப்படின்னு. நான் உன்னுடன் வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டார். என் நாவில் சரஸ்வதி இருக்கிறாள், நான் எங்கு போனாலும் தனியாக செல்வதில்லை, சரஸ்வதியோடு தான் செல்வேன் என்பதை சரஸ்வதி ராமநாதன் கேட்கும்போது உன்னுடன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நமக்குள் ஒருவன் அப்படிங்கிறதுல இது 4வது வருஷம்னு சொன்னேன். நானும் படிப்படியாக இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி முதல்ல இந்த வகுப்புக்கு வந்து கற்றுக்கிட்டு எங்கே வந்திருக்கிறாங்க, இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் சின்னாஞ்செட்டி அண்ணாமலை அப்படின்னு. இத்தனோண்டு பையனாக வந்து சிறகுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பெட்டகம் அப்படிங்கிறத இவங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது சும்மா சின்ன பையனாக வந்து சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் மெதுவாக அவனுக்கு கொஞ்சம் கோச்சிங் கொடுத்து நீ வந்து காம்பேரிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம், பேசினா வச்சான். இப்போது பெரிய பெரிய மேடைகளில் பட்டிமன்ற பேச்சாளராக அவனை கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற முடியும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு தொழிலாக கூட கொண்டு வந்துட முடியும். எங்கள் பங்காளி ஜெயங்கொண்டான் ஒருத்தர் இருக்கார், திருக்குறள் தேனின்னு சொல்லுவாங்க, பிரமாதமாக தமிழ் பேசக்கூடியவர். எனக்கு தெரிந்த வகையில் தெய்வானை மணிகண்டன், அப்புறம் திருச்சியில் ஒரு பொண்ணு கபிலா நம்ம ஆர்.எம். லக்ஷ்மணனுடைய டாட்டர், இப்போ கூட மிக சிறப்பாக கோயம்புத்தூரில் பேசினாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்து இன்னைக்கு மேடைக்கு வந்து நான் நகரத்தார் வீட்டு பையன், நான் நகரத்தார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த நகரத்தார் மாண்பை உயர்த்தக்கூடிய பிள்ளைகள். எல்லாருமே இப்போ மாணிக்கம் தம்பி பேசும்போது சொன்னாங்க, கமலா சினிமாஸ் 99 ரூபாய்க்கு சினிமா காமிக்கிற ஒரே நிறுவனம் அப்படின்னு. சந்தோஷமாக இருக்கு. இது எப்படி நடந்தது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி. ஏன் ஆப்பிள் மட்டும் இவ்வளவு பிரம்மாண்டமாக விற்பனை ஆகுது? வேறு கம்ப்யூட்டர் கம்பெனியே இல்லையா உலகத்தில்? வேறு ஃபோன் விற்கிற கம்பெனியே உலகத்தில் இல்லையா? எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. ஆனால் ஏன் ஆப்பிள் மட்டும் இவ்வளோ பிரம்மாண்டமாக விற்கிது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சைமன் செனெக் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவில், அவர் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், எல்லா கம்பெனியும் ஒரு வகையாக யோசிக்கின்றார்கள்.
ஆனால் சில கம்பெனிகள் மட்டும் அதை பிரட்டி போட்டு நேர் எதிர்மறையாக யோசிக்கின்றார்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்ட்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கருப்பின தலைவர். இந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டார். அவர் மட்டும்தான் கஷ்டப்பட்டாரா? எவ்வளவோ கருப்பின தலைவர்கள், எவ்வளவோ கருப்பர்கள் இந்த கஷ்டங்களை பட்டிருக்கின்றார்கள் சிவில் வார் போது. ஆனால் அவர் மட்டும் தனியாக தெரிகின்றாரே ஏன்? எல்லாம் ஒரு சிந்தனை தான். நம்ம எந்த ஒரு கம்பெனியை போய் கேட்டாலும் அவங்க மார்க்கெட்டிங் விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்ன செய்கின்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெளிவாக. நாங்கள் கம்ப்யூட்டர் கம்பெனி, கம்ப்யூட்டர் பண்ணுறோம், இல்லாட்டி நாங்கள் ஒரு ஃபோன் கம்பெனி, ஃபோன் தயார் பண்ணுறோம் அப்படின்னு கிளியராக அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பாதி பேருக்கு தெரியும். இந்த மெத்தடாலஜியில் பண்ணுறோம், இந்த இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 199 பேர் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு ரிசல்ட். ஏன் அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டரில் நேர்த்தியாக வடிவமைத்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம். எங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் பல பேர் வாங்கலை. பட் ஆப்பிள் மட்டும் என்ன பண்ணாங்க? முதல்ல ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னான். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்பொழுது இருக்கிறதை சேலஞ்ச் செய்வோம். இந்த வருடம் இருக்கின்ற மாடல் கம்ப்யூட்டரை இல்லது எங்களுடைய டெலிஃபோனை, அடுத்த மாடலை ஒன்றுமே இதே மாதிரி இருக்காது. எல்லாவற்றையும் பிரட்டி போட்டு மாற்றி யோசிக்கிற திறமையும் தன்மையும் இருப்பவர்கள்தான் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய முடியும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்பொழுது இருப்பதை எப்படி சவால் செய்து சேலஞ்ச் செய்து ஜெயிப்பது என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதில் உருவாகுவது தான் எங்களுடைய ஐஃபோனும் எங்களுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டரும். எங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறீர்களா அப்படின்னு அவன் சொன்னால் அமெரிக்காவில் எதுக்குமே க்யூவில் நிற்க மாட்டாங்க. ஆப்பிள் ஐஃபோன் வருது அப்படின்னு சொன்னால் நாளை காலையில் 9 மணிக்கு ரீட்டெயிலில் ஓப்பன் பண்ண போகிறாங்க $1200 அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு ஸ்லீப்பிங் பேக்கோடு கடை வாசலில் படுத்திருப்பாங்க. ஒரு 500-600 பேராவது இருப்பாங்க. ஒரே நாளில் சரக்கு பூரா விற்று தீர்ந்துடும். அப்போ அந்த கம்பெனி மேலே அவங்களுடைய தாரக மந்திரத்தின் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னு பாருங்கள். மாணிக்கம் தம்பி பேசும்போது கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 99 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற ஒரே திரையரங்கம் கமலா திரையரங்கம் தான். நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு வாரத்துக்கு கழித்து எங்கள் அப்பா சென்னையிலேருந்து தம்பி நான் மதுரை கிளம்புறேன் அப்படின்னு. ஓகே டேடி, இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பார்த்தா சாவி இருந்தது. என்ன சாவி டாடி இது அப்படின்னு. கமலா தியேட்டருக்கு சாவி.
இனிமே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரை கிளம்பிட்டாங்க. அதான் அவங்களுக்கு சொன்னேன், தரியா கூட எனக்கு தமிழ் பேச வராது. நான் காலேஜ் முடித்தோடனே யூஎஸ்க்கு போனவன், 20 வருஷம் கழித்து வர்றேன். இந்த நாடு எப்படி இயங்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாம் பழக்கம் பூரா யூஎஸ் எப்படி இயங்குதுன்னு எனக்கு துல்லியமாக தெரியும். ஆனால் இந்தியா எப்படி இயங்குதுன்னு தெரியாது. சாவியை கொடுத்துட்டு நம்பிக்கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரின்னு நானும் நடத்திக்கிட்டே வந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது. இந்த சிங்கிள் தியேட்டரை ஒரே தியேட்டராக நம்ம ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. இது 2 தியேட்டர் ஆக்கினா தான் முடியும். இன்றைக்கி 1000 பேர் வந்து பார்க்கக்கூடிய திரையரங்குகள் எதுவுமே ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இது 2 தியேட்டர் ஆக்கினேன்னா எனக்கு பல சௌகரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு செகண்ட் தியேட்டர் லைசன்ஸை வாங்கி ரெனோவேஷன் அப்படிங்கிறத 2008 எண்டில் பண்ணினேன். ரெனோவேஷன் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சினிமா தியேட்டர்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. ஒரு ஃபோக்கஸ் குரூப், ஒரு ரீசர்ச் கம்பெனியை வச்சு சினிமா தியேட்டர்களில் என்ன பிடிக்கலை மக்களுக்கு அப்படிங்கிறத ஒரு ரீசர்ச் பண்ணேன். அந்த மார்க்கெட்டிங் ரீசர்ச் கம்பெனி பதில் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டேன். முதல் ப்ராப்ளம் பிளாக் டிக்கெட் அப்படின்னாங்க. பெரும்பகுதியான ரெஸ்பாண்டன்ஸ் தியேட்டர் உரிமையாளரே பிளாக்ல டிக்கெட்டை விற்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ரீசர்ச் கம்பெனி சொன்னாங்க. சரி, நாங்கள் அதை பண்ணுறதில்ல, பட் பொதுவாக உலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது, அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா பிளாக் டிக்கெட்டுங்கிறது ஒரு கங்க்ளாமரேட், மாஃபியா மாதிரி இருக்கானுங்க. எப்படி அவங்கள்ட்டேருந்து வெளியே வர்றது யோசிக்கணும். ஸோ ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கற்ப விருட்சமாக பல வருஷமாக பணம் வந்துக்கிட்டு இருக்க இடம் ஷட் டவுன் பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செலவுகள் எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ரெனோவேட்னா பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லைன்னு சொன்னேன். ஃபுல்லாக ரூஃப் எடுத்துகிட்டு ரீரூஃப் பண்ணோம், ஃபால் சீலிங் போட்டோம், ஃப்ளோரில் இருக்கிற சிமெண்ட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கிரானைட் போட்டோம். எங்கள் அப்பா கொடுக்கும்போது தேட்டரில் சைடில் பெயிண்ட்டு தான் அடிச்சிருந்தது. சைட் வால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வால் வச்சு அடைச்சி அக்கூஸ்டிக் சரௌண்டிங் கொண்டு வந்தோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் காரில் தேட்டருக்குள்ளே பார்க்கிங் லாட்டில் வந்து உள்ளே போய் படம் பார்த்துட்டு வெளியே போகிற வரைக்கும் நம்ம கொடுக்கறது தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக என்ன பண்ணோம், அந்த ரீசர்ச் கம்பெனி அடுத்து என்ன சொன்னாங்க, உங்கள் தேட்டருக்கு இல்லை எந்த தேட்டருக்குமே நைட் ஷோவுக்கு வந்து லேடிஸ் ஆடியன்ஸ் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு பாயிண்ட்டாக வந்துச்சு. பாத்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபில்த்தியாக இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளாக் டிக்கெட்டை ஒழிக்கணும், ஆனால் அவங்க மாஃபியா மாதிரி இருக்காங்க. ஆனால் நானும் டிக்கெட்டை விற்கணும். அப்படிங்கும்போது அப்போ தான் நெட் புக்கிங் அப்படின்னு ஒன்று கொண்டுக்கிட்டு வந்தோம். 2009 ரொம்ப 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 கம்மியான திரையரங்குகள் தான் நெட் புக்கிங் இருந்தது. அப்போ நெட் புக்கிங் கொண்டுக்கிட்டு வந்தோம். மேலும் பிளாக் டிக்கெட்டை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவுண்டரில் வாங்கித்தான் அங்கே விற்க முடியும். இந்த பிரச்சனை ஓயிற வரைக்கும் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணி கவுண்டரை க்ளோஸ் பண்ணேன். தேங்க்யூ. ஓன்லி ஆன் த நெட்.
கமலாவில் டிக்கெட்டை புக் பண்ண முடியும்னா நெட்டில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். புக் பண்ண உடனே நேராக உள்ளே போக முடியும். ஒரு மாதத்தில் அந்த மாஃபியா கும்பல் கமலா தியேட்டரை விட்டு மற்ற தியேட்டருக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட டிக்கெட்டே வாங்க முடியலை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கவுண்டரில் கொண்டுக்கிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணோம். கவுண்டரில் கொடுக்கும்போதும் ஐடி வாங்கி டிக்கெட்டை கொடுத்தோம். உள்ளே வரும்போது அவங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாங்களா, தண்ணி அடிச்சுட்டு வர்றானான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டோம். அதை பார்த்த ஃபீமேல் ஆடியன்ஸுக்கெல்லாம் கமலா தியேட்டரை பற்றி ரொம்ப தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போன சொத்தில் மிகப்பெரிய பார்க்கிங் லாட் முன்னாடி இருக்குது. அது 2 சைடும் அட்வர்டைசிங் போர்ட்ஸ், பேக்லிட் அட்வர்டைசிங் போர்ட்ஸ் பண்ணணும். அந்த அட்வர்டைசிங் வச்சதில் எனக்கு ரெவென்யூ வந்துச்சு. அது அட்வர்டைசிங்கை வெளியே காமிக்கணுங்கிறக்காண்டி போட்ட லைட்டில் எங்கள் பார்க்கிங் லாட் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. நைட் ஷோவுக்கு எக்கச்சக்கமான ஃபீமேல் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம். பாத்ரூம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஏர்போர்ட்டில் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பாத்ரூம்ஸ் இருக்கோ அதை ஒரு சினிமா தியேட்டருக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டுக்கிட்டு வந்தோம். இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாகுவார், கோலர் அப்படி ஃபிட்டிங்ஸ் போட்டோம். ஸோ ஒருத்தன் பாத்ரூமை போய் யூஸ் பண்ணால் அவன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்டையர் இருக்கிற சீட்டு பூரா பிடிங்கி எரிஞ்சிட்டு புது சீட்டு போட்டோம். தொழில்நுட்பம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து பார்க்கோங்கிற கம்பெனிலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி ப்ரொஜெக்டரை இம்போர்ட் பண்ணேன். சவுண்ட் சிஸ்டம்னா QSC அப்படின்னு இருக்கிறதுல உலகத்தில் பெஸ்ட் சவுண்ட் சிஸ்டம். அதை மெயின் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஸ்பைட் ஸ்பீக்கர்ஸ் போட்டோம். ஸோ 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி கொடுத்தேன். ஒன்று மட்டும் எனக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சிச்சு. நம்ம தியேட்டருக்குள்ளே வர்றவன்ட்ட நியாயமாக நான் கொடுக்குற சேவைக்கு எனக்கு இதை கொடுன்னு நான் கேட்கலாம். ஆனால் அவன் பைக்கில் விட்டு அவன் பர்ஸே நான் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்காக நான் என்கிட்ட போட்டுக்கிட்ட வேலி டிக்கெட் ரேட் 99 ரூபா தான் இருக்கணும் அப்படி. அதே மாதிரி கேஃபெட்டேரியாவில் மற்ற தேட்டரில் 250 ரூபா பாப்கார்னுக்கு விற்கிறாங்க, 60 ரூபா தான் எங்கள் தேட்டரில். ஸோ 600 பேர் இருக்க தேட்டரில் மற்ற தேட்டரில் 150 பேர் பாப்கார்ன் வாங்கினான்னா என் தேட்டரில் 500 பேர் பாப்கார்ன் வாங்க. ஸோ நான் இதை எப்படி யோசித்தேன், நான் எப்படி இதை பண்ணுறது, நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதான் யோசித்தேன். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு வாரத்தில் என் கையில் சாவியை கொடுத்துட்டு நீ பார்த்துக்க தம்பின்னு சென்னையை விட்டு மதுரைக்கு போயிட்டாங்க. அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது, அதுக்காகத்தான் பண்ணேன். என்னை விட சிறந்த ஒரு திரையரங்கம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வெறி. ஆக்கியபென்சி ரேஷியோ அப்படிங்கிறது தான் ஒரு திரையரங்கத்துடைய வெற்றியையும் தோல்வியையும் நிறைவேற்கிறது. இந்த தேட்டர் வெற்றி பெறுற தேட்டரா இல்லை தோல்வி அடைகிற தேட்டரா அப்படிங்கிறது ஆக்கியபென்சி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. 600 சீட்டில் இந்த திரையரங்கம் எத்தனை % சீட்ஸை ஃபில்அப் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். டெல்லியில் இருக்கிற PVR, எங்கள் தேட்டர் மாதிரியே இருக்கிற PVR வீக்கெண்டில் 75%, வீக் டேஸில் 30% பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆக்கியபென்சி ரேஷியோ.
கமலா சினிமாஸ் ஆவரேஜாக 85% ஆக்கியபென்சி ரேஷியோ இருக்குது. வீக்கெண்டில் 100% ஆக்கியபென்சி ரேஷியோ இருக்குது. அப்போ எதையோ நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் 2009 ரெனோவேஷன் பண்ணேன், 2014 ஒரு தடவை பண்ணோம், 2017 ஒரு தடவை பண்ணோம். இந்த வருஷம் மே மாதம் 28 அடுத்த ரெனோவேஷன் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் அப்படி இருந்தால் தான் நம்மளை நோக்கி மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன லெவலில் இருக்கோம்னா, பிவிஆருடைய சீனியர் மேனேஜர் கமலா தியேட்டரில் வந்து அவன் குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து படம் பார்த்து எப்படி நம்ம இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறார். தற்புகழ்ச்சிக்காக சொல்லலை, உங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வேணும். ஏன்னா நான் இந்த தியேட்டரை ரெனோவேட் பண்ணும்போது விஎன்சிடியுடைய பணத்தை பூரா வல்லியப்பன் காலி பண்ணிடுவான் போல் அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரியே பல காமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் என் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. முடித்தேன். ஒரு டைம் போய் ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கணக்கு புக் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சேன். அடே என்ன தம்பி இது இல்லை ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுக்கு கடன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு பார்க்கக்கூட இல்லை, சட்டம் கிழிச்சு குப்பத்தில் போட்டாங்க. உன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஜெயிப்பேன்னு, போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இப்போ உங்களுக்கெல்லாம் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அட்வர்டைஸிங் பண்ணேன் அமெரிக்காவில். சினிமா தியேட்டர் எப்படி ரன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆன் த ஜாப் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து தொழில் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் நான் எப்படி என் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வேலை கொடுக்கின்ற உங்களுடைய மேனேஜர் உங்களை பார்த்து இவன் வேலை ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஏனோ தானோ எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கணும். அது வேலைக்கு போனீங்கன்னா, நான் எப்பவும் சொல்கிறது, வேலைக்கு போகாதீங்க, தொழில் செய்ய போங்க. கஷ்டப்பட்டாலும் தொழிலில் கிடைக்கிற வெற்றி வேறு எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஐடி கம்பெனியில் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க. சம்பளம் வாங்கி ஒரு மாருதி கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ஜம்முன்னு ஆஃபீஸுக்கு ஒரு மாருதி ஜென்னில் போவீங்க. அந்த கம்பெனியுடைய முதலாளி மெர்சடிஸ் 500 SL வருவான். ஸோ தொழிலாளியாக இருந்தால் பெட்டரா, முதலாளியாக இருந்தால் பெட்டரா யோசித்து பாருங்கள். ஏன்னா முதலாளிகளாகவே வாழ்ந்த சமூகம் இது. எங்கே போனாலும் வேலை கொடுத்து பழகிய சமூகம் இப்போ வேலை கேட்டு நிற்கின்ற ஒரு அவல நிலை. அந்த நிலை மாற வேண்டும். அது உங்களால் தான் முடியும் பிள்ளைகளே, உங்களால் தான் முடியும் என்று சொல்லி இந்த இளைஞர் பட்டாளம் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகையேற்றி புகழ் மேவ வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.